ரைட். இன்றைய நாள்ல இருந்து நாங்கள் முதலாவது கட்டளை நாங்க படிக்க இருக்கின்றோம். இந்த முதலாவது கட்டளையை குறித்து நாங்க பார்க்கும் போது ரைட், பாருங்க, நாங்க கடந்த வாரம் பார்த்திருந்தோம், தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன என்று சொல்லி அந்த அதிகாரம் 1ஆம் வசனம் ஆரம்பிக்கிறது. ஆரம்பித்து முதலாவது கட்டளை 3வது வசனத்துல தான் கொடுக்கப்படுது இல்லையா? அப்ப அதுக்கு முதல்ல இருக்கின்ற 2 வசனங்களை நாங்க அவதானிக்கிறோம். அதுக்கு முதல்ல இருக்கின்ற 2 வசனங்கள், அது 2 வசனங்கள் என்ன சொல்லுது பாருங்க. ரைட், முதலாவது வசனம் தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன என்று ஆரம்பித்துட்டு 2வது வசனம் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி ஆண்டவர் சொல்றதை நாங்க பார்க்கிறோம். ரைட், அப்ப இந்த வசனத்துல பாருங்க, இந்த 2ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றார், உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. சரியா? இந்த வசனத்துல இந்த மக்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறார். அதாவது தன்னுடைய கட்டளையை கொடுப்பதற்கு முதல், 3வது வசனத்துல கொடுப்பதற்கு முதல் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறார். என்ன ஞாபகப்படுத்துறார் பாருங்க. அந்த மக்கள் யாரு, அவங்க எங்க இருந்தாங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாரு, அவங்க எங்க இருந்தாங்க, என்ன நிலைமையில இருந்தாங்க, சரியா, அதே என்பதை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறார். அப்ப அவங்க அடிமைத்தன வீட்டுல பார்வோனுடைய அதிகாரத்துல எந்த விதமான எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் சுதந்திரமும் இல்லாத ஒரு அடிமைப்படுத்தப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவங்க இருந்தாங்க என்பதை ஞாபகப்படுத்தி அவங்களுடைய அடிமைத்தனத்தை ஞாபகப்படுத்துகின்றார். அவங்களுடைய அந்த பலவீனமான, பார்வோனை எதிர்த்து போராடி அதுல இருந்து தப்பித்துக் கொள்ள முடியாத பலவீனமான நிலைமை அதன் மூலம் அவங்களுக்கு காண்பிக்கிறார். அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறார். ஞாபகப்படுத்திட்டு ஆண்டவர் சொல்றாரு, அதே நேரத்துல அவர் என்ன ஞாபகப்படுத்த, அதே நேரத்துல இன்னும் ஒரு காரியத்தை அங்க ஞாபகப்படுத்துறார். என்னது? அவர்களை அங்கிருந்து, அப்படியான ஒரு நிலைமையில இருந்து விடுதலையாக்கினது, புறப்பட பண்ணினது யாரு என்பதை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறார். யார் அவங்களை விடுதலையாக்குனது, யார் அவங்களை புறப்பட பண்ணினது பாருங்க. அந்த வசனத்துல சொல்லப்படுது, தேவனாகிய கர்த்தர் நானே. இல்லையா? புறப்பட பண்ணது யாரு? உன் தேவனாகிய கர்த்தர் நானேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த வசனத்துல சொல்றதை நாங்க பார்க்கிறோம். இப்ப பாருங்க, தேவனாகிய கர்த்தர், சும்மா தேவன் அப்படின்னு சொல்லாம, கர்த்தர் அப்படின்னு சொல்லாம தேவனாகிய கர்த்தர்னு சொல்லப்படுது. நாங்க சுருக்கமா பார்ப்போம்னு சொன்னா, இந்த தேவன் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு, அந்த சொல்லுக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னா எலோஹிம். ரைட், எபிரேய அர்த்தம் வந்து எலோஹிம். அதாவது அந்த எலோஹிம் என்று சொல்லப்படுகின்ற கடவுளுடைய அந்த பெயருக்கான அந்த அர்த்தம் என்ன தமிழ்ல நாங்க பார்க்கிறோம். அது வந்து அவருடைய வல்லமையையும், அவர் ஒரு உன்னதமான மகத்துவமான கடவுள் என்பதையும் சுருக்கமா பார்க்கும்போது அந்த வசனம், அந்த சொல் வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அப்ப என்ன சொல்றார்? உன்னை அடிமைத்தன வீடாகிய அந்த எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் யாரு? வல்லமையும் உன்னதமும் நிறைந்த கர்த்தர் நானே என்பதை வெளிப்படுத்துகின்றார். அடுத்து பாருங்க, தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் என்ற என்ன அர்த்தம்? அந்த கர்த்தர் என்ற சொல்லுக்கு யஹோவே, அல்லது நாங்க தமிழ்ல சொல்லுவோம் யெகோவா. அப்ப யெகோவா தேவனை குறித்து, அதன் அர்த்தத்தை குறித்து நாங்க தமிழ்ல பார்க்கும் பொழுது, இப்ப பாருங்க, மோசே அந்த முட்செடி மூலம் மோசேக்கு தன்னை காண்பித்த, தன்னை வெளிப்படுத்தின கர்த்தர். அதாவது பூமியில மனுஷர்களோடு பேசும்படியாக மாம்சமாகிய, ரைட், மனிதனோடு பேசும்படியாக, மனிதனுக்கு அழைப்பை கொடுக்கும்படியாக, அவனுக்கு ஊழியங்களை கொடுக்கும்படியாக அவனோடு இடைப்படுகின்றவராக காணப்பட்டார். அவர் தான் யாரு? யெகோவா. அதே நேரத்தில் நாங்க அடிக்கடி பார்த்து கொண்டு வரோம், என்னது? தன்னை மீட்பராக, ஒரு ரட்சிக்கின்ற ஆண்டவராக, காப்பாத்துகின்ற ஆண்டவராக அவர் தன்னை வெளிப்படுத்துகின்ற கர்த்தர். அதே நேரத்துல வாக்கு தத்தத்தை, தான் மக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகின்ற கர்த்தர். அப்ப ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தாரு, உன்னுடைய ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருப்பாங்க, நான் அவர்களை மீட்டுக் கொள்வேன்னு சொல்லி. அதே போல மோசேக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார். என்னது? இந்த முட்செடியிலிருந்து நீ இந்த ஜனங்களை விடுதலையாக்கி அழைத்து கொண்டு வருவாய், வந்து இந்த மலைக்கு வரும் பொழுது
நீங்க எனக்கு ஆராதனை செய்வீங்கன்னு சொல்லி வாக்கு கொடுத்த தேவன் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகின்ற கர்த்தர் என்பதை இந்த யெகோவா யஹவே கர்த்தர் என்ற அந்த சொல் வெளிப்படுத்துகின்றதாக இருக்கிறது. அதே நேரத்துல மக்களோடு உறவாடுவதற்கு விரும்புகின்ற கர்த்தர். அதே போல அவர் நித்தியமானவர். சரியா? அவர் ஆரம்பமும் முடிவும் இல்லாத இருக்கின்றவராகவே இருக்கின்ற தேவனாக தன்னை வெளிப்படுத்துகின்றார். அப்ப இந்த ஜனங்களுக்கு சொல்றார், இல்ல, நீங்க உங்களை அடிமைத்தனத வீட்டுல இருந்து நான் உங்களை விடுதலையாக்குனேன். நீங்க அடிமையாக இருந்தீங்க, நீங்க எவ்வளவு நுகத்தை சுமந்து கொண்டிருந்தீங்க, எப்படி விடுதலை இல்லாம இருந்தீங்க, கூக்குரலிட்டவர்களாக இருந்தீங்க. ஆனால் தேவன் எப்படி வெளிப்படுத்தி தன்னை எப்படி அவங்களை விடுதலையாக்கினார்? தன்னுடைய வல்லமை நிமித்தம், தன்னுடைய தேவனாகிய கர்த்தர் வல்லமையினாலே அந்த உன்னத தன்மையான தேவன் அவங்க ரட்சிக்கும் தேவனாக தன்னை வெளிப்படுத்தி அவர்களை மீட்டு கொண்டேன் என்று அவர்களுக்கு ஞாபகம் படுத்துகிறத நாங்க பார்க்கிறோம். சரியா? அதே நேரத்துல அந்த வசனத்துல, அதாவது 2வது வசனத்துல இன்னும் ஒரு விஷயத்தையும் அவதானிக்கணும் பாருங்க. அந்த வசனத்துல பாருங்க, இந்த ஹைலைட் பண்ணப்பட்டிருக்குது, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர். இப்ப பாருங்க, உன்னை உன், அப்ப ஒருமையில சிங்கியுலர்ல கடவுள் பேசுறத நாங்க பாக்குறோம் இல்லையா? ஒருமையில பேசுறார். இப்ப பாருங்க, நாங்க பார்த்திருந்தோம் ஏற்கனவே 20 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க. பொதுவா கடவுள் பேசல. உங்களை அழைத்து கொண்டு வந்தேன், உங்கள் யாவரையும் நான் கூட்டி கொண்டு வந்தேன், உங்களை புறப்பட பண்ணினேன், நீங்க அடிமைத்தனத்துல இருந்தீங்கன்னு சொல்லாம உன் என்று சொல்லி ஒவ்வொருத்தருக்கும், அவ என்னத்தை அது காடுது பாருங்க, நாங்க கீழே எழுதி இருக்கிறோம். தேவன் அங்க இருக்கின்ற ஒவ்வொருவரோடும் பேசுகிறத அது காண்பிக்கும். ரைட்டா? ஒவ்வொருவரோடும் எல்லாரும் செவிமடுக்கணும் அது. ரைட்? மோசையோட பேசி ஏதாவது சொல்லிட்டு போவாரு, அதை நாங்க கேட்டுட்டு நாங்க வாழ்ந்துட்டு போயிடலாம்னு சொல்லி நினைக்கிறதுக்கு அங்க எந்த விதமான சந்தர்ப்பமும் இல்லை. ஒவ்வொருத்தரோடையும் கடவுள் பேசுகிறார். ரைட்? அதே நேரத்தில் நாங்க பார்க்கிறோம், அங்க இருக்கின்ற ஒவ்வொருவருடைய விடுதலையும் குறித்து பேசுகின்றார். உன்னை நான் அந்த அடிமைத்தனத்தை வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்தேன். உன்னை தனிப்பட்ட ரீதியில ஒவ்வொருத்தருக்கும் செய்தி போகுது. அதே போல ஒவ்வொருவரோடும் அவர் வைத்திருக்கின்ற உறவை குறித்து பேசுகிறார். ஒவ்வொருத்தரோடும் உறவு கொள்ளுகின்ற, ஒவ்வொருத்தரோடும் தன்னுடைய உறவை வைத்துக் கொள்ளுகின்ற ஆண்டவராக அவர் இருக்கின்றார் என்பதை காண்பிக்கின்றார். சரியா? அதே போல கடைசியா நாங்க பார்க்கிறோம், அவர் கொடுக்க போகின்ற கட்டளை யாருக்கு? ஒவ்வொருவருக்கும் ஆனது. ரைட்டா? சில நேரங்கள்ல பாருங்க, நாங்க சில நேரங்கள்ல கடவுளுடைய செய்தியை கேட்கும் பொழுது, பிரசங்கங்களை வேத படிப்புகளை செய்திகளை கேட்கும் பொழுது, சில நேரம் நம்ம சொல்லுவாங்களே அடிக்கடி, இது நீங்க மற்றவங்களுக்காக நாங்க செய்திகளை கேட்போம். பொய் சொல்லாது இருப்பாயாகன்னு சொல்லி சொன்னா நாங்க என்ன யோசிப்போம்? மத்தவங்களை யோசிப்போம். அவங்க தான் பொய் சொல்றாங்க, அவங்க தான் பொய் சொல்லாம இருக்கணும், பாருங்க கடவுளுடைய வார்த்தை சொல்லுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி இல்லையா? ஆனால் இங்க என்ன சொல்லப்படுது? கடவுளுடைய வார்த்தையின்படி அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கடவுளுடைய கட்டளை நேரடியாக பேசப்படுகின்றதை இந்த வசனத்துல உன்னை உன் என்ற வார்த்தை காண்பிக்கிறதாக இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, அடுத்து நாங்க பார்க்கிற காரியம் என்னது? அப்ப உன்னை அடிமைத்தன வீடாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகின்ற காரியம் சுருக்கமாக நாங்க பார்ப்போம்னு சொன்னா, நாங்க பார்த்த அந்த பெயர்களுடைய அர்த்தத்தோடு சேர்த்து பார்ப்போம் என்று சொன்னால், சர்வ வல்லமை உள்ள இரட்சகர் என்று தன்னை அடையாளப்படுத்தி அந்த ஜனங்களுக்கு தன்னுடைய கட்டளையை கொடுக்க அவர்களை ஆயத்தப்படுத்துகின்றார், அல்லது கட்டளையை கொடுக்க அவர் ஆரம்பிக்கிறத நாங்க பார்க்கிறோம். ரைட்? அதுக்கப்புறம் முதலாவது கட்டளை 3வது வசனத்துல என்னது? என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ரைட்? அப்ப இதை நாங்க சுருக்கமா அல்லது கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றார், என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்ப என்ன பார்க்கிறோம்? வேதாகமத்துல தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்ற தேவனை தவிர, சரியா, பைபிள்ல தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார், அந்த தேவனை தவிர வேற தேவர்கள் நமக்கு உண்டாயிருக்க கூடாது என்று இந்த கட்டளையின் மூலம் நாங்க எச்சரிக்கப்படுறதை நாங்க பார்க்கிறோம். ரைட்டா? இப்ப வேதாகமத்துல கடவுள் தன்னை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்? வேதாகமத்துல கடவுள் தன்னை எப்படியாக வெளிப்படுத்தி இருக்கிறார்? ரைட்? நாங்க கொஞ்சம் அவதானமா இதை நாங்க கேட்போம், அவதானிப்போம்.
கடவுள் வேதாகமத்துல தன்னை திரியேக தேவனாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். எப்படி? திரியேக தேவனாக. அப்ப பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார். சரியா? இப்ப நாங்க பார்த்தோம், கடவுள் அந்த யாத்திராகமம் 22 பார்த்திருந்தோம், கடவுள் தன்னை வல்லமை உள்ளவராக ரட்சிக்கின்ற ஆண்டவராக வெளிப்படுத்தியிருந்தார். இங்க முழு வேதாகமத்திலையும் பார்க்கிற காரியம் என்னது? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக திரியேக தேவனாக கடவுள் தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அப்ப இந்த திரியேக தேவன் எப்படியாப்பட்டவரா இருக்கிறாரு? வேதம் எங்களுக்கு சொல்லித் தருது, அவர் வல்லமை உள்ளவர், அதே போல மனிதனை ரட்சிக்கும்படிக்கு செயல்படுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ரைட்? தேவன் மனிதனை ரட்சிக்கும்படிக்கு செயல்பாடுகளை பூமியிலே செயல்படுத்துகின்றவராக இருக்கின்றார். அதுதான் நாங்க பார்த்தோம், என்னது? எகிப்துல தன்னுடைய ஜனங்கள் அடிமைகளாக இருந்த பொழுது அவர்களை ரட்சிக்கும்படியாக தேவன், யெகோவா தேவன் செயல்படுகிறத நாங்க பார்த்தோம். ரைட்? இப்ப இந்த திரியேக தேவன் எப்படி எங்களை ரட்சிக்கிறார், அவர் எப்படி இந்த ரட்சிப்புக்குள்ள எங்களை வழி நடத்துகின்றார் என்பதை நாங்க பார்க்கும் பொழுது, நம்முடைய திருச்சபையில நம்ம விசுவாசிக்கிற, நம்ம படிக்கிற ஹைடல்பர்க் கேட்டிகிசம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கேட்டிகிசத்துல இருக்கிற முதலாவது கேள்வி பதில், அந்த கேள்வி பதில் இதுக்கு தெளிவான விளக்கத்தை நமக்கு தருது. என்ன சொல்றதுன்னு சொன்னா, திரியேக தெய்வத்தின் ஒவ்வொரு நபரும் என்ன செய்யறாங்களாம்? நம்மை ரட்சிக்கின்றனர். நம்முடைய ரட்சிப்புல அந்த திரியேக தேவன்ல இருக்கிற 3 பேர்களும் 3 நபர்களும் நம்முடைய ரட்சிப்புல செயல்படுகிறார்கள் என்று நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்ப முதலாவது நாங்க பார்ப்போம் பிதாவானவர். பாருங்க, எழுதப்பட்டிருக்குது, நம்முடைய ரட்சிப்பை குறித்து அனைத்தையும் திட்டமிட்டு இருக்கிறார். பிதாவானவர் என்ன செய்திருக்கிறாரு? நம்முடைய ரட்சிப்பை குறித்து எல்லாவற்றையும் திட்டமிட்டு இருக்கிறார். நான் முதல் சொன்னேன், இதை கொஞ்சம் அவதானமா நாங்க கேட்போம்னு சொல்லி. ஏன்னா நாங்க 2ஆம் வசனத்துல பார்த்தோம், உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர். அப்ப உன்னை குறித்து, என்னை குறித்து, உங்களை குறித்து, உங்களுடைய வீடுகள்ல இருக்கின்ற ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுத்த ரட்சிப்பை குறித்து தேவன் இந்த வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். எனவே நாங்க பார்க்கும் பொழுது பிதாவானவர் எப்படி நம்முடைய ரட்சிப்புல செயல்பட்டு இருக்கிறாரு. ரைட்? பாருங்க, ரைட், எபேசியர் 1ஆம் அதிகாரம், அந்த குறித்து வைத்துக் கொள்ளுங்க. 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரையில் நாங்க பார்க்கலாம். அதுல சொல்லப்படுது, கடவுள் உன்னதங்களில் இருக்கின்ற சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறாரா. சரியா? அந்த வசனங்களை நீங்க வாசித்து கொண்டு போகும்போது அறிந்து கொள்ளலாம், நாங்க அன்புல பரிசுத்தமும் குற்றம் இல்லாதவர்களா இருப்பதற்காக பிதாவானவர் என்ன செய்திருக்கிறாரு? உலகத்தை படைக்க முன்னமே, சரியா, உலகத்துல நாங்க அப்ப ஆதாம் ஏவாள் முதல் மனிதன் சொன்னா, அவங்கள இந்த உலகத்துக்கு அவங்களுக்கு உருவம் கொடுக்கறதுக்கு முன்னமே என்ன செய்துட்டாரா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ள என்னையும் உங்களையும் ரட்சிப்புக்காக பிதாவானவர் என்ன செய்திருக்கிறாரு? தெரிவு செய்திருக்கின்றார். ரைட்? அடுத்து பார்க்கிறோம், எதுக்காக தெரிவு செய்து என்ன செய்தாரா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கின்றார். ரைட்? நாங்க ரட்சிக்கப்படணும்னு சொல்லி வேதாகமத்துல தன்னை வெளிப்படுத்துகின்ற தேவனானவர் என்ன செய்திருக்கின்றார்? முன் குறித்திருக்கின்றார். என்னையும் உங்களையும் கடவுள் முன் குறித்திருக்கின்றார் என்பதை அந்த வசனம் நமக்கு காண்பிக்கும். அதே நேரத்துல அவர்களை கடைசி நாளிலே எழுப்புவதே அவருடைய சித்தம். ரைட்டா? பாவத்துல மரித்து போன அவர்களை மீண்டுமாக உயிர்ப்பித்து கடைசி தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவனுடைய அவர் செய்ய போகின்ற அந்த நியாய தீர்ப்புக்கு பிற்பாடு, அந்த நாட்களுக்கு பிற்பாடு பரலோகத்துல நித்தமாக வாழும்படியாக மீண்டும் அவரோடு சேர்த்துக் கொள்வதுதான் அவருடைய திட்டம். இந்த திட்டத்தை என்ன செய்யறாரு? இந்த ரட்சிப்பின் திட்டத்தை கிறிஸ்துவுக்குள்ள யாரு செய்யறார்? பிதாவானவர் திட்டமிடுகிறார் என்பதை நாங்க பார்க்கிறோம். அடுத்து குமாரனானவர் என்ன செய்யறார் பாருங்க. பிதாவானவர் தன்னுடைய ரட்சிப்பை எல்லாம் திட்டமிடுறாரு நம்மளை ரட்சிக்கும்படியாக. குமாரனானவர் என்ன செய்யறாரு? தமது சொந்த ஜீவனை
இரத்தத்தை நமக்காக சிந்த கொடுத்து சாத்தானின் சகல அதிகாரத்தில் இருந்தும் நம்மை மீட்டு நமக்கான ரட்சிப்பை சம்பாதித்திருக்கின்றார். சரியா? அது 1 பேதுரு 1 அதிகாரத்துல 19-20 நீங்க குறித்து வைத்துக் கொள்ளலாம். 1 யோவான் 1 அதிகாரம் 29-2 போன்ற வசனங்களை நாங்க வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லப்படுது இந்த வசனங்களுக்குள்ள? அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. சரியா? பிதாவானவர் எங்களை முன்குறித்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னே எங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றார். எங்களை ரட்சிக்கும் படிக்கு தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்புகின்றார். அந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட குமாரனானவர் எப்படியாப்பட்டவர்? உலகத்தின் பாவத்தை, நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி. எப்படியாப்பட்ட ஆட்டுக்குட்டி? குற்றம் இல்லாத, பாவம் இல்லாத, மாசற்ற ஆட்டுக்குட்டி. ரைட்டா? அப்ப பாவிகளாகிய எங்களை மீட்டுக் கொள்ளும்படி பாவம் இல்லாதவர் ஒருவர் எங்களை ரட்சிக்கும்படியாக பூமிக்கு வரணும். அந்த பாவம் இல்லாத மாசற்ற ஒரே ஒரு கர்த்தர் கிறிஸ்து இயேசு மட்டுமே. ரைட்டா? அப்ப அவர் எப்படி எங்களை மீட்டுக் கொள்றார்? அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே. சரியா? கல்வாரி சிலுவையில அவர் எங்களுக்காக பலியாக்கப்பட்டு எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தின் மூலம் நாங்க மீட்கப்பட்டிருக்கின்றோம். ரைட்? அதே நேரத்துல நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கின்ற கிருபாதார பலி அவரே. அதே போல நாங்க பார்க்கிறோம், அவர் மனிதனாக மாம்சமாக உலகத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்னது? பாவத்தையும் சாத்தானையும், நம்ம மேல அதிகாரம் கொண்டிருந்த பாவத்தையும் சாத்தானையும் அழிப்பதற்காக தான் அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லப்படுகின்றது. ரைட்? அப்ப நாங்க பார்க்கிறோம், யோவான் 10 அதிகாரத்துல பார்க்கலாம், ஆண்டவர் அவருடைய ஜீவனை நமக்காக கொடுக்கின்றவராக குமாரனானவர் பூமிக்கு வருகின்றார். சரியா? இப்படியாக கல்வாரி சிலுவையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை அவர் அனுபவித்து முழுமையாக பாவ சாபத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டு நமக்கு நித்திய வாழ்க்கையை ரட்சிப்பை அளிக்கும்படியாக குமாரனானவர் செயல்படுகின்றார் என்பதை வாசிக்கிறோம், படிக்கிறோம். அடுத்து பரிசுத்த ஆவியானவர். வாசிக்கிறேன். குமாரனானவருடைய செயலில் பிரதிபலனை நமக்கு வாய்க்க செய்து ரட்சிப்பை குறித்த சொந்த நம்பிக்கையை நமக்கு கொடுத்து நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரை நேசிக்க நமக்கு விருப்பத்தையும் ஆயத்தத்தையும் தருகின்றார். இப்ப பிதாவானவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார். குமாரனானவர் நம்மை தெரிந்து கொண்ட நம்மை மீட்கும்படியாக தன்னையே பலியாக செலுத்துகின்றார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கின்றாராம்? அப்படி பலியாக செலுத்தப்பட்ட கிறிஸ்து இயேசுவை நம்பும்படியான நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து அவரை நேசிக்கும்படியான அந்த புதிய வாழ்க்கையை குறித்த ஆசையை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அதே போல அந்த கொடுக்கப்பட்டிருக்கின்ற வசனத்தின் அடிப்படையில நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிச்சயத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். அதே நேரத்துல அவர் மூலம் நாங்கள் முத்திரை போடப்படுகின்றோம், அவருடைய பிள்ளைகளாக சீல் பண்ணப்படுறோம். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறிய சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த அவர் பேசிய காரியங்களுக்குள்ள நம்மை நடத்துகின்றவராக அவர் காணப்படுகின்றார். சரியா? அப்ப கிறிஸ்துவின் சிலுவையின் செயல்களை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். ரைட் ரைட் தேங்க்யூ. கொஞ்சம் அவதானமா அதை நீங்க கேட்டமைக்காக. ஏன் அதை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, வேதாகமத்துல தன்னை வெளிப்படுத்துகின்ற அந்த தேவன் திரியேக தேவன், அந்த திரியேக தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லி தருகின்றது. அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை மீட்டுக் கொள்ளும்படி செயல்பட்ட காரியங்களை நாங்க பார்த்திருந்தோம். இப்ப முதலாம் கட்டளையில் நாங்க பார்த்தோம், என்னது? என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். சரியா? நாங்க பார்த்த அந்த திரியேக தேவனை அன்றி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை அன்றி வேறே தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். சரியா? அவர் ரட்சிக்கின்ற கர்த்தர். அதே போல பார்த்தோம், வல்லமையும் உன்னதமுமான கர்த்தர். அவர் சொல்லுகின்றார், என்னை அல்லாமல். அப்ப என்னை அல்லாமல் சொல்லும் பொழுது வேற என்ன கருத்தை நாங்க பார்க்கிறோம்? ரைட்? ராஜா
2 ராஜாக்கள் நினைக்கிறேன் 18ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், அதே போல 2 சாமுவேல் 22:32 நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வசனங்கள் சொல்லப்படுது, கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? கர்த்தரே தெய்வம் என்று சொல்லப்படும். சரியா? அவர் ரட்சிக்கின்ற கர்த்தர். இப்ப நாங்க பார்க்கிறோம், என்னை அல்லாமல் சொல்லுகின்ற அந்த தேவனுடைய மகத்துவம் வல்லமை என்னவென்பதை நாங்க பார்க்கின்றோம். அவர் எப்படியானவர்? வேதாகமத்துல தன்னை வெளிப்படுத்துகின்ற அந்த கர்த்தர், என்னை அன்றி என்று சொல்லப்படுகின்ற அந்த கர்த்தர் எப்படியானவர்? ஒன்றுமில்லாமையில் இருந்து ஒன்றை உருவாக்குகின்ற கர்த்தர் இல்லையா? ஆதியாகமத்துல நாங்க பார்க்கலாம், மரம் செடி கொடிகள் மிருகங்கள் ஒண்ணுமே இல்லாத நேரத்துல ரைட், அவர் தன்னுடைய வார்த்தையின் வல்லமையின் மூலம் ஒரு காரியத்தை உருவாக்குகின்ற, ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒரு காரியத்தை உருவாக்குகின்ற தேவன் அவர். அவர் தான் சொல்றாரு, என்னை அல்லாமல். அந்த அவர் யாரு? ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்குகின்ற கர்த்தர். அதே போல சங்கீதம் 89ஆம் அதிகாரத்தில் 89ஆம் சங்கீத வாசித்து பார்க்கலாம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் என்று சொல்லி அவருடைய வல்லமைகளை குறித்து சொல்லப்படுது. சரியா? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துல 22-23 வசனங்கள்ல வாசிக்கலாம், அந்த என்னை அல்லாமல் என்று சொல்லப்படுகின்ற அந்த தேவன் யாரு? வானத்திலும் பூமியிலும் அவருக்கு ஒப்பான தேவன் இல்லை. ரைட்? அவரோட ஒப்பிட்டு, அவருடைய வல்லமைகளோட ஒப்பிட்டு பார்க்கிறதுக்கோ சொல்றதுக்கோ ஒருவரும் இல்லை. அவரு சொல்றாரு, என்னை அல்லாமல். சரியா? அடுத்து நாங்க பார்க்கிறோம் ஏசாயா 6, அதே போல 2 ராஜாக்கள் 19-15 கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில வாசம் செய்கின்ற கர்த்தர். அவருடைய பரிசுத்த தன்மையை அந்த ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை நாங்க பார்க்கிறோம். அந்த சேராபீன்கள் தன்னுடைய முகத்தை, தன்னுடைய கால்களை மூடிக்கொண்டு அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை ஓயாமல் கூப்பிட்டு கொண்டிருக்கிற விதமான அந்த காரியத்தை நாங்க பார்க்கிறோம். ரைட்? அப்படியான வல்லமையுள்ள பரிசுத்தமுள்ள கர்த்தர் அவர்தான் யாரு? என்ன சொல்றாரு? என்னை அன்றி. ரைட்? அடுத்து பார்க்கிறோம், பூமியின் 1 நாளாகமம் 29:11 நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பூமியின் ராஜ்யங்கள் எல்லாவற்றிற்கும் தேவனானவர். பூமியில எவ்வளவோ ராஜ்யங்கள் இருக்குது இல்லையா? எவ்வளவோ அதிகாரங்கள் வல்லமைகள் உண்டு. ஆனால் வேத வசனம் நமக்கு சொல்லி தருது, அந்த எல்லா ராஜ்யங்களுக்கும், அந்த எல்லா ராஜ்யங்களிலும் மேலான தேவன் தான் சொல்றாரு, என்னது? என்னை அன்றி. ரைட்? ராஜ்யங்கள் எல்லாம் அவருடையது. வேத வசனங்கள் சொல்லி தருது, ராஜாக்களை ஏற்படுத்துவதும் ராஜாக்களை தள்ளி விடுவதும் அவரு. அவருடைய சித்தத்தின்படிதான் எல்லாவற்றையும் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அப்படியான ஆண்டவர் தான் சொல்றார், என்னை அல்லாமல். சரியா? அடுத்து பாருங்க, சங்கீதம் 89:9 வாசிக்கிறோம், சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகின்றவராக இருக்கின்றார், சமுத்திரத்தின் பெருமையை அடக்குகின்ற கர்த்தர். ரைட்? இப்ப பாருங்க, சுனாமி எழுந்து வரும் பொழுது ஒரு மனுஷனால, எவ்வளவு வல்லமை உள்ள ராஜாக்களாலும் பிரபுக்களாலும் ஞானவானாலும் நிக்க முடியல இல்லையா? இங்க வேத வசனம் சொல்லுது, அவைகளை ஆளுகின்றவரும் அவைகளை அடக்குகின்றவரும் வேதாகம் வெளிப்படுத்துகின்ற கர்த்தர், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை, அவருடைய உன்னத தன்மை, அவர் தான் நமக்கு கட்டளை கொடுக்கிறார், என்னை அல்லாமல் சொல்லி. சரியா? அதே மாதிரி இன்னும் சில காரியங்கள் நாங்க பார்க்கிறோம். சங்கீதம் 89:6 வசனத்துல, அவருக்கு ஒப்பானவர் வானத்திலும் இல்லையா பூமியிலும் இல்லையா. ரைட்? அவருக்கு ஒப்பானவர் வானத்திலும் இல்ல பூமியிலும் இல்ல, அவரே ஒப்பற்றவராக இருக்கின்றார். சரியா? அடுத்து வாசிக்கிறோம் யோபு 26:7, அதே போல 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் நாங்க வாசிக்கிறோம், பூமிய என்ன செஞ்சிருக்கிறார் கடவுள்? அந்தகாரத்தில் தொங்க வைத்திருக்கிறார். சரியா? அது கயிறு கட்டி தொங்க விடப்படல, அல்லது ஏதோ ஒரு இடத்துல வைக்கப்படலையா. அது எப்படி? அந்தகாரத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அந்த ஸ்பேஸ்ல அப்படியே மிதந்து கொண்டிருக்குது பூமி. அப்படியான ஞானமுள்ள கர்த்தர், பூமி அந்தகாரத்தில் தொங்க வைத்திருக்கின்ற ஆண்டவர். ரைட்? அடுத்து வாசிக்கிறோம், பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையது. சரியா? அடுத்து பாருங்க, உபாகமம் 28:58, உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமுமான நாமம் உள்ளவர் அவர். பாருங்க, கடவுளுடைய கட்டளை கொடுக்கிறதுக்கு முதல்ல தன்னை வல்லமை உள்ள இரட்சகராக, தேவனாகிய கர்த்தர்
எலோஹிம் யெகோவாவாக தன்னை வெளிப்படுத்தினார், யாவேயாக தன்னை வெளிப்படுத்தினார். அந்த தேவன் எப்படியானவர்? மகிமையும் பயங்கரமுமான நாமம் உள்ளவர். சரியா? அடுத்து, நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயர் சொல்லி அழைக்கின்றவர். சூரியன் எண்ணிரலாம், சந்திரனை பார்த்து சொல்லிடலாம், ஆனா நட்சத்திரங்களை எண்ண முடியாது. கூடா கோடியானவைகளாக அவைகள் இருக்கிறது. சரியா? ஆனா என்ன சொல்லப்படுது? அந்த நட்சத்திரங்களின் இலக்கத்தை எல்லாம் எண்ணி அவைகளை பெயர் சொல்லி அழைக்கின்ற கர்த்தராக, அவ்வளவு வல்லமை உள்ள தேவனாக அவர் இருக்கின்றார். சரியா? அதே போல அவர் மிகவும் பெரியவரும் மகா பலம் உள்ளவரும், அவருடைய அறிவு அளவில்லாதது. எந்த ஞானமுள்ள மனுஷனும் இதுதான் கடவுள், இப்படித்தான் அவர் யோசிப்பாரு, இதுதான் அவருடைய வழிகள் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய அறிவு அளவில்லாதது. ஒருவராலும் அதை பூர்ணமாக அவருடைய அறிவை ஆராய்ந்து அறிய முடியாத அளவுக்கு அவர் மிகவும் உன்னதமானவராக இருக்கின்றார். சரியா? வானத்தை மேகத்தினால் மூடி மலையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார், மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் ஆகாரம் கொடுக்கின்றார். என்ன சொல்லப்படுது? மழையை பெய்ய வைக்கிறதுக்காக மேகங்கள் எல்லாத்தையும் கடவுள் ஆயத்தப்படுத்துறார். ஆயத்தப்படுத்தி மழையை பெய்ய செய்து மலைகள்ல, ரைட்டா, மவுண்டன்ல என்ன செய்யறாரா? புல்லுகளை முளைக்க பண்ணி என்ன செய்யறார்? கடவுள் முளைக்க பண்ற கர்த்தராக இருக்கின்றார். அப்புறம் பார்க்கிறோம், மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும், அப்புறம் நாங்க வாசிக்கலாம் சங்கீதங்கள்ல, கடல்ல வாழுகின்ற திமிங்கலத்துக்கும் மீன்களுக்கும் அவர் என்ன செய்யறாரு? ஆகாரம் கொடுக்கின்ற கர்த்தர். பாத்தீங்களா எவ்வளவு வல்லமை உள்ள கர்த்தர் அவர் இருக்கிறார். இவர்தான் சொல்றாரு, என்னை அன்றி என்று சொல்லி வெளிப்படுத்துகின்றார். இன்னும் சில காரியங்கள் நாங்க பார்ப்போம். இங்க நாங்க வாசிக்கிறோம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகின்றது, மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். ரைட்? கடவுள் எப்படியாப்பட்டவராக இருக்கிறாரா? ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதே போல ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்துறதுக்கும் ஒரு மனுஷனை பலப்படுத்துறதுக்கும் அவருடைய கரத்தினால் ஆகும். சரியா? அடுத்து 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல 6-8, அவர் தாழ்த்துகிறவராக இருக்கிறாரு, மனுஷர்களை உயர்த்துகிறவராகவும் இருக்கிறாரு. சரியா? பாதாளத்தில் இறங்கவும் ஏறவும் பண்ணுகின்றவராகவும் அவர் இருக்கின்றார். இப்படியானவர் தான் நமக்கு கட்டளை கொடுக்கிறார் பாருங்க அந்த வேதாகமத்துல. சரியா? அடுத்து 146ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், அவர் உண்மையை காக்கின்ற கர்த்தர். அவர் உண்மையை காக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அதே போல நியாயம் விசாரிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நீங்க 146ஆம் சங்கீதத்தில் இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு, எல்லாத்தையும் நான் குறிப்பிடல. அங்க சொல்லப்படுகின்றது, அவர் ஆதரிக்கின்ற கர்த்தராகவும் இருக்கின்றார். என்ன செய்யறாரு? ஆதரிக்கின்ற கர்த்தர். சரி, யோவான் 10 வாசிக்கிறோம், அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார் இல்லையா? நாங்க பார்த்துட்டு வரோம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேகத்தேவனுடைய வல்லமை. அவர் தான் சொல்றாரு, என்னை அல்லாமல், வேதாகமத்தில் வெளிப்படுத்தி இருக்கின்ற தன்னை அல்லாமல் வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்ப என்னை அல்லாமல் என்று சொல்லுகின்ற கர்த்தர் யோவான் 10 வாசிக்கிறோம், என்னது? தன் ஜீவனை கொடுப்பதற்கும் அதை எடுத்துக் கொள்வதற்கும் அதிகாரம் உள்ளவர். சரியா? அவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய உயிரை கொடுக்கிறதுக்கும் அதை எடுத்துக்கொள்றதுக்கும் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். அதே போல அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம், இந்த பூமியின் கீழே, இந்த வானத்துக்கு கீழே இயேசு என்ற ஒரு நாமம் மாத்திரமே மனுஷன் ரட்சிப்புக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 28:18 வாசிக்கிறோம், வானத்திலும் பூமியின் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதுல வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் உடையவராக அவர் காணப்படுகின்றார். அப்புறம் என் வெளிச்சம், என் ஜீவனின் பலன், எங்களை வலது கரத்துல தாங்கி எங்களுக்கு சகாயம் செய்கின்ற கர்த்தர், உண்மையை காக்கின்ற, நியாயம் விசாரிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அதே போல நாங்க பார்த்தது, பூமியில ரட்சிப்பை கொடுக்கின்ற நாமம் அவருடைய நாமம் இல்லையா? அதே போல வாசிக்கிறோம், வானத்துல இருக்கிறவங்களும் பூமியில இருக்கிறவங்களும் பூமியின் கீழானவர்கள் யாவரும்
அவருக்கு முன்பாக தங்களுடைய முழங்கால்களை முடக்குகின்ற கர்த்தர். சரியா? அவருக்கு முன்பாக எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும் அப்படியான வல்லமை உள்ள கர்த்தர். அதே போல சொல்லப்படுகிறது, அவரே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அவருடைய நாமம். இவர் தான் சொல்றாரு, என்னை அன்றி. தன்னை அறிமுகப்படுத்துறாரு. அதுக்கு முதல்ல 2ஆம் வசனத்துல யாத்திராகமம் 20:2 திரும்பவும் நான் சொல்றேன். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணிய உன் தேவனாகிய கர்த்தர் நானே. யார் இந்த தேவன்? நாங்க வாசித்த காரியங்கள், நாங்க பார்த்த காரியங்கள் எல்லாமே மிகவும் குறைவானது. வேதாகமத்தை வாசித்து கொண்டு போகும் பொழுது நாங்க நிறைய அவருடைய வல்லமைகளை, அவருடைய மகத்துவங்களை நாங்க பார்க்கலாம் என அன்பானவர்களே. ஆகவேதான் சங்கீதக்காரன் இப்படி எழுதுறார். யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 95 1ஆம் வசனத்தை ஸ்கிரீன்ல இருக்கு, அல்லது நீங்க உங்களுடைய வேதாகமத்தை திருப்பி வாசிக்கலாம். வாசித்து நாங்க அடுத்த காரியத்துக்கு கடந்து வருவோம். கர்த்தரை கெம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். வாசித்து கொண்டு போவோம் தொடர்ந்து. துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவும். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்கள் உயரங்களும் அவருடையவைகள், சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காட்படியிட கடவும் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியைகளையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வலிவு போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலின் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். தேங்க்யூ. ஆமென். என்ன பார்க்கிறோம்? அந்த கட்டளைகளை கொடுக்கின்ற அந்த வல்லமை உள்ள தேவனை குறித்து சங்கீதம் 95 வாசிக்கும் பொழுது, சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரை அவருடைய கரம் உருவாக்கிற்று, அந்த கர்த்தர் நம்மையும் உண்டாக்கி இருக்கிறார். ரைட்? எனவே அவருக்கு முன்பாக நாங்கள் பணிந்து குனிந்து முழங்காட்படியிட கடவோம் வாருங்கள். இந்த தேவன் தான், இப்படியான தேவன் தான் நமக்கு கட்டளையை கொடுக்கிறார். இன்னும் ஒரு இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுவார் இல்லையா, வானத்தை பார்த்துட்டு அங்க இருக்கின்ற படைப்புகள் எல்லாவற்றையும் பார்த்துட்டு, அதுல பிரமிப்பான காரியங்களை பார்த்துட்டு அவர் சொல்றாரு, மனுஷனை நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லும் அளவுக்கு தேவனுடைய மகிமையும் மகத்துவங்களும் பெரிதாக இருக்கிறது எனக்கு அன்பான. சரியா? இப்படியான தேவன் சொல்லுகின்றார், என்னை அன்றி உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அவர் மாத்திரம்தான் நம்முடைய தேவனாக இருக்கார். அவர் மாத்திரம்தான் நம்முடைய தேவனாக இருப்பதற்கு தகுதியானவர். அவர் மாத்திரமே அந்த வல்லமையும் அந்த மகத்துவங்களும் நிறைந்த கர்த்தர் என்பதை வேதாகமத்துல வெளிப்படுத்துகின்ற தேவன் தன்னை, அந்த மகத்துவம், அந்த ரட்சிக்கின்ற கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகின்றதை நாங்க பார்க்கிறோம். அப்ப என்னை அன்றி வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். சரியா? இப்ப வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னும் பொழுது நாங்க பார்க்கிற காரியம் என்ன? சரியா? வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்ப ஒன்று, நீங்க அந்த மகத்துவமான கர்த்தரை மாத்திரம்தான் தேவனாக கொண்டிருக்கணும். அவர் என்னை அல்லாமல் சொல்றார், அவரை மாத்திரம்தான். அதே நேரத்துல மற்றைய காரியங்கள் உங்களுக்கு உண்டாகி இருக்க கூடாது. தேவன் இல்லாத காரியங்களை நீங்க உண்டாக்கி கொள்ள கூடாது. அப்ப சங்கீதம் 96:5 வாசிக்கிறோம், சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. 1 Corinthians 8:4 வாசிக்கிறோம், விக்கிரகங்கள் ஒன்றும் இல்லை. ஏன்னா வேதாகமத்தில் அன்பானவர்களே, தேவன் கடவுள் தன்னுடைய மக்களோடு இடைப்படும் பொழுது அந்த மக்களுக்குள்ள இருந்த நிறைய
போராட்டம், அவங்க தண்டிக்கப்படுறதுக்கான காரணமாக இந்த விக்கிரகங்கள், வேற தேவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில உண்டாயிருந்தது முக்கியமான காரியமாக இருந்துச்சு, கடவுளுடைய தண்டனை அவங்க மேல போறதுக்கு. சரியா? வாசிக்கிறோம் பாருங்க, வேத வசனங்கள் சொல்லி தருது, காட்டு மரம், தச்சனால் உருவம் கொடுக்கப்படுகின்ற அல்லது வெள்ளினாலும் பொன்னினாலும் அலங்கரிக்கப்பட்ட, அசையாம இருக்கின்ற, ஆணிகளினாலும் சுத்திகளினாலும் உறுதியாக்கப்பட வேண்டிய காரியம் தான் என்னது? இந்த விக்கிரகம். வேற தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்லும் பொழுது என்ன 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 பார்க்கிறோம் நாங்க? அது மனிதனால உருவம் கொடுக்கப்படுகின்ற, காட்டுல இருந்து ஒரு மரத்தை வெட்டி கொண்டு வந்து ஒரு மரத்துல பாதிய சிலையாக செய்து அதை தன்னுடைய வீட்டுல வைக்கிறான், மீதியா என்ன செய்யறான்? நெருப்பு போட்டு அவன் குளிர்காயினான்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லி தருது. அது அசையாம அதை அலங்கரிக்கணும் மனுஷன். அதுக்கு மனுஷன் தான் உருவம் கொடுக்கணும். இந்த இந்த சாமிக்கு இப்படித்தான் மூக்கு வரணும்னு சொல்லி அவன் தான் உருவம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. பைபிள் நமக்கு சொல்லி தருது இல்லையா? அவன் தான் அதை அலங்கரிக்கிறான். அலங்கரித்துட்டு என்ன செய்யறான்? வெள்ளினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரிக்கிறான். அலங்கரித்து ஒரு ஆணியையும் சுத்தியில எடுத்துக்கொண்டு போய் அசையாம நிப்பாட்டி வைக்கிறான். அதுக்கு அசைய இயலாது, அசையாம நிப்பாடி, ஏன்னா நிக்கவும் இயலாது. அதுக்கு அவன் தான் உறுதியாக்கணும். இப்ப மனுஷனால செய்யப்படுகின்ற காரியங்கள், வேறே தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். பாருங்க, அது நெட்டையாய் நிற்கும், அது பேசாது, அது நடக்காது, அது சுமக்கப்பட வேண்டும். பாருங்க, தீமையும் செய்ய அதுக்கு இயலாதான், நன்மையும் அதுக்கு செய்ய முடியாதான். எரேமியா 10ஆம் அதிகாரத்துல நீங்க இதை வாசிக்கலாம். ரைட்? அதுக்கு நம்ம யோசிப்போம் என்னது? சிலைகள்னு சொன்னா இன்னைக்கு வந்து அநேகர் நாங்க வாழ்ந்த பிரதேசங்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, அதெல்லாம் சாத்தான், அது வந்து ரொம்ப தீமை செய்யும் நமக்கு அப்படின்னு. சரியா? இன்னும் சில பேர் சொல்லுவாங்க இது வந்து நமக்கு நன்மை செய்யும் அப்படின்னு. ஆனா பைபிள் சொல்லி தருது அது தீமையும் செய்யாது, நன்மையும் செய்யாது. தீமையும் செய்யறதுக்கு நன்மையும் செய்யறதுக்கு அதுக்கு பலன் இல்லை, அதுக்கு உயிர் இல்லை. ஆகவே நீங்க அதுக்கு பயப்படவும் வேணாம், அதை நீங்க நம்பவும் வேணாம் என்று சொல்லி பைபிள் எங்களுக்கு சொல்லி தருது. ரைட்? அடுத்து பாருங்க, நாங்க ரோமர் 1:25 வாசிக்கிறோம் வேற தேவர்களை குறித்து. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மிருகங்கள், பறவைகள், மனிதர்கள் யாவும். சரியா? அதாவது தேவனால படைக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட காரியங்களுக்கு உங்களுடைய மகிமையை கொடுத்து அவைகளை உங்களுடைய தேவர்களாக நீங்க மாற்றிக்கொள்ள வேணாம். சூரியனா இருக்கலாம், சந்திரனா இருக்கலாம். பாருங்க, சிலர் என்ன நாங்க பாக்குற காரியம், மரத்தை கும்பிடுறதும், மிருகங்களை கும்பிடுறதும், சிலைகளை வைத்து அதை அசையாம நிற்பாட்டி வச்சு கொங்கிரீட்டை போட்டு நல்லா கம்பியை வச்சு இறுக்கி கட்டி ரொம்ப பலமான சிலைகளா செய்து அதுக்கு முன்னுக்கு போய் கும்பிடுறதும், இது மனுஷனுடைய காரியமா இருக்கு. இதெல்லாம் என்னது? வேறே தேவர்கள். நாங்க பார்த்த அந்த வல்லமையான தேவனுக்கு விரோதமான காரியங்களை கும்பிடுகின்ற விஷயமாக இது காணப்படும். இன்னும் என்னென்னலாம் பாக்குறோம் பாருங்க. சூரிய நமஸ்காரம் இருக்கு. இன்னும் என்ன பார்க்கிறோம்? நட்சத்திரங்களை கும்பிடுகின்ற காரியம். ரைட்? அதே போல சந்திரனை நமஸ்கரிக்கின்ற காரியம். அப்ப இன்னைக்கு என்ன சொல்றாங்க? சூரிய நமஸ்காரம் சொல்லி சூரியனுக்கு நன்றி செலுத்துறதுக்கு சொல்லி ஒரு பெருநாள். நட்சத்திரங்கள் சொல்லி அதுக்கு ஒரு பெருநாள். என்னது? சந்திரன் சொல்லி அதுக்கு ஒரு பெருநாள். அதே போல மிருகங்களை கும்பிடுகின்ற காரியம். மாடு மாத்திரம் இல்ல, ஆடு, கோழி, நாய், பாம்பு, புழு, குரங்கு, கரடி, சிங்கம் சொல்லிக்கிட்டே போகலாம். ரைட்? அப்ப தேவனுடைய மகிமையை எதுக்கெல்லாம் நாங்க வேற எதுக்கெல்லாம் கொடுக்கிறோமோ அது எல்லாமே விக்கிரக ஆராதனையா மாறும். அதே போல மனிதர்களை நமஸ்கரிக்கின்றது. வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேணாம்னு சொல்லும்போது இந்த இயற்கையான காரியங்களும் உண்டாயிருக்க கூடாது. அதே போல மனிதர்களும் நம்முடைய கடவுளாக வர முடியாது. வேற தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். இன்றைக்கு அநேகர் மனிதர்களை கும்பிடுகின்ற, நமஸ்கரிக்கின்ற காரியத்தை நாங்க அவதானிக்கிறவங்களாக இருக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே. சரியா? ரைட். இப்ப இவ்வளவு காரியம் நாங்க பார்த்துட்டோம். ரைட்? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாங்க பார்க்கும் பொழுது எரேமியா 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் இன்னும் ஒரு விஷயம். ஆண்டவர் சொன்னாரு, என்னை அன்றி, அந்த வல்லமையான தேவனை அன்றி வேற தேவர்கள் உண்டாயிருக்க கூடாதுன்னு சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, இந்த வசனம் சொல்லுது, வாசிக்கிறீங்களா யாராவது ஒருத்தர்? எரேமியா 2:26 ஸ்கிரீன்ல இருக்கு. திருடன் அகப்படுகிற போது எப்படி வெட்கப்படுகிறானோ அப்படியே இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்படுவார்கள். கட்டியை பார்த்து நீ என் தகப்பன் என்றும், கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்றும் சொல்லுகிற அவர்களும், அவர்களின் ராஜாக்களும், அவர்கள் பிரபுக்களும்
அவர்கள் ஆசாரியர்களும் அவர்கள் தீர்க்கதரிசிகளும் வெட்கப்படுவார்கள். ரைட், ஆண்டவர் சொல்றார் பாருங்க, கட்டைய பார்த்து நீ தான் என்னுடைய தகப்பன், கல்லை பார்த்து நீ தான் என்னைய பெத்து போட்ட, பெற்றாய் என்று சொல்றாங்களாம். ரைட். அப்புறம் பாருங்க 2 ராஜாக்கள்ல 17ஆம் அதிகாரம் 33ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறோம். வாசிங்க. எல்லோ கலர்ல இருக்கு, மஞ்சள் நிறத்துல. ஸ்கிரீன்ல இருக்கு, வாசிக்கலாம். மஞ்சள் நிறத்துல. அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததுமன்றி மேடைகளில் உள்ள கோவில்கள் தங்களுக்காக ஆராதனை செய்கிறதற்கு தங்களுக்கு ஈனமானவர்களை ஆசாரியர்களாகவும் ஏற்படுத்தினார்கள். அப்படியே கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தாங்கள் தேவர்களை சேவித்தும் வந்தார்கள். என்ன பார்க்கிறோம்? முதல்ல பார்த்தோம், கட்டையும் கல்லையும் பார்த்து நீ தான் தகப்பன், நீ தான் தாய், நீங்க தான் எங்களை பெற்றீங்கன்னு சொல்லி சொல்றாங்களா வேற தேவர்கள். ரைட். அப்புறம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, என்ன பார்க்கணும்னு சொன்னா, அவங்க கர்த்தருக்கு பயப்படுறாங்க. வித்தியாசமா இருக்கு பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுறாங்க, அதே நேரத்துல தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்தும் வந்தார்கள். 2 வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். ரைட்டா? கடவுள் சொன்னார், என்னை அன்றி வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேணாம்னு சொல்லி. இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? ரைட், 2 பேரும் வாங்க, நீங்க எல்லாரும் எங்களுக்கு கடவுள் தான். கர்த்தரையும், தங்களை விடுதலையாக்கின கர்த்தரையும் அவருக்கும் பயந்து அவரையும் சேவிக்கிறாங்க, அவருக்குரிய காரியங்களும் செய்யறாங்க. அதே நேரத்துல என்ன செய்யறாங்களா? தாங்கள் விட்டு வந்த அந்த தேவர்கள் அந்த முறைமையின்படியும் அவர்களையும் விக்கிரகங்களையும் அந்த தேவன் வெறுக்கின்ற வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்ட அந்த காரியங்களையும் அவர்கள் சேவித்து வந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம் அன்பானவர்கள், இந்த வசனத்தின்படி. ரைட். இன்னைக்கு கடவுளுக்கும் பயப்படுறோம், கடவுளுக்கும் ஊழியம் பண்றோம் இல்லையா, கடவுளுடைய பிள்ளைகள்னு சொல்லிக் கொள்றோம். ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையில வேற காரியங்கள், வேற தேவர்களை சேவிக்கின்ற விஷயம் இருக்கிறதா? அடுத்த வசனம் பாருங்க, நியாயாதிபதிகள் 2:13. அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். யாத்திராகமம் 32:8 பார்க்கிறோம், கன்றுக்குட்டியை வார்ப்பித்து இவைதான் தங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வம்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க? அந்த கன்றுக்குட்டிக்கு முன்பாக ஆராதனை செலுத்துகிறவர்களாக காணப்பட்டார்கள். சரியா? அப்ப கடவுளையும் நமஸ்கரிக்கிறாங்க, கடவுளுக்கிட்டையும் வாராங்க, கடவுளுக்கும் காணிக்கை செலுத்துறாங்க, கடவுள் தங்களுடைய ஜனங்கள்னு சொல்லிக் கொள்றாங்க, அவங்களை அறிந்து வச்சிருக்கிறாங்க, அவர் தான் எங்களை விடுதலை ஆக்கினார்னு சொல்லி. ஆனால் மற்றைய பக்கம் அவர்கள் வேறே தேவர்களையும் நமஸ்கரித்து கொண்டு வந்தார்கள். ஆனா கடவுள் என்ன சொன்னாரு? என்னை அன்றி வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆனா இந்த வசனங்கள் அடிப்படையில் என்ன பார்க்கிறோம்? எல்லாத்தையும் தேவர்களாக, நீயும் கடவுள் தான், நீங்களும் கடவுள் தான், அவரும் கடவுள் தான், இதுவும் கடவுள் தான், எல்லாத்தையும் தேவர்களாக எடுத்து அவர்கள் நமஸ்கரிக்கிறதை போல நானும் நீங்களும் சில நேரங்கள்ல செயல்படுறவங்களாக இருக்கிறோமா? சரியா? இப்ப இவ்வளவு காரியம் நாங்க பார்த்துட்டோம் வேதாகமத்துல இருந்து. சரியா? இப்ப எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். என்னது? நாங்க இப்படி இல்லை, நாங்க சூரியனை கும்பிடுறது கிடையாது, சந்திரனையோ பாம்பையோ அல்லது நரியையோ நாயையோ குரங்கையோ மாடையோ கும்பிடுறது கிடையாது. அதெல்லாம் மத்தவங்க செய்யற வேலை, அந்த பாரு அவங்க எல்லாம் செய்துட்டு போறாங்க, எல்லாம் அழிஞ்சு போயிடுவானுங்க, பேய கும்பிடுறானுங்க, அவன் எல்லாமே நரகத்துக்கு போயிடுவான்னு சொல்லி சில நேரங்களில் கிறிஸ்தவங்க பேசுறதை நாங்க கேட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்படி சொல்லிட்டு நம்ம தப்பிச்சு கொள்ள பார்க்கிறோம். ஆனா பைபிள் அப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம அழைக்கல. எப்பவும் கடவுளுடைய வார்த்தை நாங்க பார்த்தோம் இல்லையா? உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர். அப்ப எப்பவும் கடவுளுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுது, நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாக, நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கப்படியும்படியாக தேவன் வேதாகமத்தில் எங்களை வழி நடத்துகின்றவராக இருக்கின்றார். மற்றவங்களை பார்த்து மற்றவங்களை ஆராய்ந்து அவங்களுடைய பாவங்களை பார்க்கிறதுக்கு இல்லை. முதலாவது எங்களை நாங்க சுய பரிசோதனை செய்யும்படி வேதாகமத்துக்கு முன்பாக, கடவுளுக்கு முன்பாக, அவருடைய சமூகத்துக்கு முன்பாக வர வேண்டியவர்களாக நாங்க இருக்கிறோம். சரியா? இப்ப நாங்க ஆராய்ந்து பார்ப்போம், நம்முடைய வேறே தேவர்கள் யாராக இருக்கிறாங்க. உண்மை, சூரியன் நம்முடைய வேற தேவர்கள் நம்ம கும்பிடுறது கிடையாது இல்லையா? அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மாட்டையோ அல்லது வேற காரியங்களையோ நம்ம மனிதர்களையோ நாங்க நமஸ்கரிப்பது கிடையாது.
ஆனால் வேதம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவை தருது. நம்முடைய தேவர்கள் வேற யாராக இருக்கிறார்கள். என்னை அன்றி வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேணாம்னு சொன்னாரு. நம்முடைய தேவர்கள் யார் பாருங்க, வாசிக்கிறோம். கடவுளை விட அதிகமாக வேறொன்றை நம்புகிற காரியம், அல்லது கடவுளை விட நாங்க எதெல்லாத்தையும் அதிகமாக நேசிக்கிறோமோ, எதெல்லாத்தையும் நாங்க அதிகமாக அன்பு செலுத்துறோமோ, அது விக்கிரக ஆராதனைக்கு சமம். சரியா? அப்ப அது பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், வேற மனிதர்களாக இருக்கலாம். ரொம்ப நம்ம அன்பு செலுத்துவோம். அது நம்முடைய குடும்ப அங்கத்தவர்களா இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். அதே போல நம்முடைய சுய திறமைகள், அவைகளை அதிகமாக நம்பி, அவைகளை அதிகமாக நேசித்து, அவைகள்ல சார்ந்து கொள்றது. சரியா? இப்ப பாருங்க, யோபு 31ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றார், நான் பொன்னின் மேல், தங்கத்தின் மேல என் நம்பிக்கையை வைத்து, தங்கத்தை பார்த்து, சரியா, பொன்னை பார்த்து, நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும் அதாவது நான் சொல்லலன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு வர அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லலையா, தங்கத்தை பார்த்து நீ தான் என்னுடைய ஆதரவு அப்படின்னு சொல்லலையா. ரைட்? ஏன்னா கடவுளுடைய பிள்ளைகளுக்கு தெரியும் தங்களுடைய ஆதரவாக இருக்கிறது யாரு. நாங்க பார்த்திருந்தோம், அந்த வல்லமையான தேவன், அந்த மகத்துவம் உள்ள கர்த்தர், எங்களுக்கு ஆதரவு வழங்குகின்ற, எங்களை பாதுகாக்கின்ற அந்த மேன்மையான கர்த்தர், அவர் தான் நம்முடைய ஆதரவு. நாங்க வாசித்திருந்தோம், வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, அவர் தான் நம்முடைய ஆதரவாக இருக்கின்றார். ஆனா நானும் நீங்கள் இன்னைக்கு சில நேரங்கள் அன்பானவர்களே, நமக்கு இருக்கின்ற சொத்து சுகத்தின் மேல, நமக்கு இருக்கின்ற பொன்னின் மேல, நமக்கு இருக்கின்ற அந்த பணத்தின் மேல, அதெல்லாம் எங்களுக்கு தேவை. ஆனா அதன் மேல, அதுதான் எங்களுடைய ஆதரவு. அது இருந்தா மாத்திரம்தான் நாங்க வாழ முடியும், அது இருந்தா மாத்திரம்தான் எங்களுக்கு சமாதானம், சந்தோஷம் உண்டு என்று சொல்லி அதுல சார்ந்து இருக்கிறது. என்னத்தை காட்டுது? அது நம்முடைய வேறே தெய்வமாக மாறுது. ரைட்? அப்புறம் பார்க்கிறோம் பாருங்க, என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும். சரியா? அவர் எதுல மகிழலையா, எதுல சந்தோஷப்படலையா? ரைட்? அவருடைய ஆஸ்தி, அதே போல என்னுடைய கைக்கு மிகுதியும், என்னுடைய கைக்கு நான் சம்பாதிக்கிற காரியத்தை விட அதிகமாக எனக்கு இருக்கு, அதிக சொத்து சுகங்களோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அதுல அவர் ஆதரவை தேடி, அதுல தன்னுடைய சந்தோஷத்தை அவரு வைக்கவில்லை என்று சொல்லி அவரு சொல்றதை நாம பார்க்கிறோம். இன்னைக்கு நானும் நீங்கள் அன்பாக நம்ம யோசித்து பார்ப்போம் கொஞ்சம் என்ன காரியத்தின் மேல எங்களுடைய சிந்தனைகளை, எங்களுடைய நம்பிக்கையை நாங்க வச்சிருக்கிறோம். இது இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையை நடத்துறோம், இது இருக்கிறதுனால இவ்வளவு காலம் வாழ்க்கையை நடத்திட்டோம், இந்த பணத்தொகை இருந்ததுனால இப்படி செய்துட்டோம், இந்த விஷயம் இருந்ததுனால நாங்க என்ன செய்யலாம், எதிர்காலத்துல நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்லா இருக்கும், பிரச்சனை இல்லாம போகும்னு சொல்லி ஒரு ஆதரவு, அது நிமித்தம் ஒரு நிம்மதிக்குள்ள நீங்க வாழக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ரைட்? ஏன்னா நமக்கு இருக்கிற ஒரே ஆதரவு எங்களை உயர்த்தவும் எங்களை தாழ்த்தவும் கூடிய அந்த தேவாதி தேவன் கர்த்தராக இருக்கின்றார். எனவே அவர் தான் எங்களுக்கு ஆதரவாக நாங்க வைத்திருக்க வேண்டுமே அல்லாமல் வேறே தேவர்களை, பொன்னையும் அந்த பணத்தையும் ஆஸ்தியையும் நம்முடைய ஆதரவாக நம்ம கொள்ள கூடாது. அடுத்து நம்முடைய வேறே விக்கிரகம் என்னது? மாம்சத்தின் மீதான நம்பிக்கை. ரைட்? என்னது மாம்சத்தின் மீதான நம்பிக்கை? எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். சரியா? அதாவது மனுஷன் மேல தங்களை விட அதிகாரம் உள்ளவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க மேல தங்களுடைய நம்பிக்கையை வச்சு தன்னுடைய மாம்சம் தான் தனக்கு இருக்கின்ற பலம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களை பலப்படுத்துகின்ற, தங்களை முழுவதுமாக பாதுகாக்கின்ற கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம், இது ஒரு விக்கிரக ஆராதனை. சரியா? நீங்க பாருங்க, நாங்க கடவுளை விட அதிக வல்லமை உள்ளவங்க, இந்த பூமியில வல்லமை உள்ளவங்களை, ஒரு அதிகாரத்துல இருக்கிறவங்களை அதிகமா நாங்க நம்புவோம். அதாவது எங்களுடைய அரசாங்கமா இருக்கலாம், அல்லது எங்களுடைய சமூகத்துல இருக்கின்ற நல்ல ஒரு கௌரவமானவரா இருக்கலாம், அல்லது எங்களுடைய குடும்பத்துல இருக்கிற ஒரு உயர்ந்த மனுஷனா இருக்கலாம். அவர் எனக்கு இருக்கிறாரு, அவர் எனக்கு நம்பிக்கை, அவர் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்ளுவார், அவர் எனக்கு வெற்றியை கொடுப்பார், அவர் என்னைய நடத்துவார்னு சொல்லி நாங்க போகிற காரியம். அதே போல நம்முடைய சரீரத்தை, நம்முடைய பலத்தை நம்பி, என்ன சொல்ற கடவுள், எல்லாவற்றையும் நம்பி கர்த்தரை விட்டு விலகுகிற
மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொன்னா இது விக்கிரக ஆராதனையாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எதன் மேல நம்ம அதிக நம்பிக்கை வச்சிருக்கிறோம். அப்புறம் நாங்க பார்க்கிறோம் ஞானத்தின் மீது நம்பிக்கை. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பெரிய பிரச்சனை இது. மனுஷன் தன்னுடைய ஞானத்தினால, தன்னுடைய அறிவினால, ஆனா படிக்கிற விஷயமா இருக்கலாம், தெரிந்து கொள்ளுகின்ற விஷயமா இருக்கலாம், இதை வைத்துதான் தன்னுடைய கௌரவத்தையும் தன்னை யார் என்பதையும் அன்னைக்கு அதிகமா காண்பிக்கிறார் இல்லையா? ஆனா ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்தும் மேன்மை பாராட்ட வேண்டாம் என்று சொல்லி எரேமியா 9:23 நாங்க பார்க்கிறோம். ரைட்? ஏன்னா கடவுள் நாங்க பார்த்திருந்தோம், கடவுளே அவருடைய அறிவை நாங்க என்ன செய்ய முடியாது, கடவுளுடைய அறிவை ஆராய முடியாது, அவரே ஞானம் உள்ள கர்த்தர். சில நேரங்கள் அவருடைய ஞானத்துக்கும் அவருக்கே புத்தி சொல்றவங்களா நாங்க மாறிடுவோம். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்படி நடத்தினா நல்லா இருந்திருக்கும் சுவாமி, இப்படி காரியங்களை தாங்கன்னு சொல்லி நம்ம சொல்றவங்களா இருப்போம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது, உங்களுடைய அறிவு, உங்களுடைய மேன்மை, உங்களுடைய ஞானம் அது எல்லாமே அவருக்கு முன்பாக தூசி போன்றது இல்லையா? தூசி கூட கணக்கெடுக்க முடியாத விஷயம். ஆகவே நீங்க என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய ஞானத்தை, உங்களுடைய அறிவை, உங்களுடைய கல்வியை நீங்க என்ன செய்ய முடியாது, வேறு தெய்வங்களாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அதாவது அதை நேசித்து அதை பற்றி கொண்டு அதுதான் தனக்கு வாழ்க்கைன்னு சொல்லி நீங்க உங்களை விட்டு கொடுத்துடக்கூடாது. ரைட்டா? அடுத்து நாங்க பார்க்கிறோம், அநேகருக்கு என்ன பிரச்சனை சொன்னா, தங்களுடைய சுய பக்தியின் மேல ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு, நல்ல நேசம் இருக்கு, தன்னுடைய சுய பக்தி அதை இன்னைக்கு ஒரு விக்கிரகமாக வச்சு கொண்டிருப்பாங்க. தங்களுக்கு இருக்கின்ற என்னது, கடவுள் கொடுத்திருக்கின்ற வரம், அந்த வரங்களை வைத்துக்கொண்டு, அது மியூசிக்கா இருக்கலாம், அல்லது பாடுற திறமையா இருக்கலாம், பிரசங்கிக்கிற, கற்பிக்கின்ற, ஆலோசனை வழங்குகின்ற, இப்படி நிறைய திறமைகளாக கடவுள் கொடுத்து வச்சிருக்கலாம். அவைகளை வைத்துக்கொண்டு இன்னைக்கு என்ன செய்ய பார்க்கிறோம்னு சொன்னா, அவைகளை எங்களை அடையாளப்படுத்துறதுக்காக வைத்துக்கொண்டு அந்த காரியத்தின் மூலம் நாங்க யாருன்னு காட்டி எங்களை உயர்த்துகின்ற விஷயம். அதாவது அதுதான் என்னுடைய விக்கிரகம், அதுதான் எனக்கு வாழ்க்கையா இருக்குது, அதுதான் எனக்கு கௌரவத்தை கொடுக்குது என்ற திறமையும் என்னுடைய காரியங்கள் சொல்லி காட்டுற ஒரு விஷயம். சரியா? இங்க நாங்க வாசிக்கிறோம் லூக்கா 18:11 எங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும். அந்த பரிசேயன் ஒருவன் ஆலயத்துக்கு வந்து என்ன சொல்றாரு, ஒரு ஜெபம் பண்றாரு, எப்படி, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உண்மை ஸ்தோத்தரிக்கின்றேன். அதாவது தன்னுடைய சுய நீதி என்ன செய்யறாரு, நான் ஸ்தோத்தரிக்கிற சுவாமி, நான் இப்படி வாழ்றேன். அப்ப என்னது, கடவுளுக்கு முன்னுக்கு பேசினாலும் நாங்க அதை பார்த்தோம் இல்லையா, கடவுளுக்கு பயந்து கடவுளுக்கு முன்பாக வாராங்க, ஆனால் மற்ற விக்கிரகங்களை நமஸ்கரிச்சது மாதிரி ஒரு விஷயம் இது. என்னது, கடவுளுக்கு முன்பாக ஜெபிக்கிறார், ஆனால் தன்னுடைய விக்கிரகம், தனக்குள்ளே இருக்கின்ற இந்த மேன்மையை, இந்த பெருமையை, சுய நீதியை உயர்த்துகிறார். அப்ப அது ஒரு விக்கிரகமாக மாறுது. சரி, அப்ப கடவுள் முன்னுக்கே விக்கிரக ஆராதனை செய்யற மாதிரி, நான் உபவாசிக்கிறேன், 2 முறை உபவாசிக்கிறேன், தசமபாகம் கொடுக்குறேன், என்னைய மாதிரி காணிக்கை கொடுக்கறதுக்கு ஒருத்தரும் இல்ல, என்னைய மாதிரி பக்திவான ஒருத்தரும் இல்ல, என்னைய மாதிரி அர்ப்பணிப்பு உள்ளவன் ஒருத்தரும் இல்ல, எங்களை மாதிரி ஊழியங்களை சரியான முறையில செய்கிற ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லி தங்களை மேன்மை பாராட்டு, சுய நீதி, இது இன்னைக்கு பெரிய ஒரு விக்கிரகமாக இருக்கிறது. சரியா? ஆனால் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்க, ஏசாயா 64:6 வாசிக்கிறீங்களா? ஸ்கிரீன்ல தெரியுற வசனத்தை. நம்முடைய நீதி இப்படித்தான் சொல்லி தேவன் சொல்றார். ஏசாயா 64:6 நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிருகிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. ஓகே, ஆமென். என்ன பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, உங்களை உயர்த்துறதுக்கு, நீங்க உங்களை உயர்த்தி அதை உங்களுடைய பெருமையும் உங்களுடைய பக்தி வாழ்க்கையும் ஒரு விக்கிரகமாக வைக்கிறதுக்கு எந்த விதமான காரியமும் இல்லை. அது என்னதான், உங்களுடைய அந்த நீதி, உங்களுடைய அந்த பரிசுத்தம், உங்களுடைய பாவமற்ற தன்மை நீங்க விலகி கொண்டிருக்கிறது, உங்களுடைய பக்தின்னு சொல்லி நீங்க பெருமை பாராட்டி கொண்டிருக்கிற காரியம் எல்லாமே எப்படியாப்பட்டதா, அழுக்கான கந்தை, ஒரு புண்ணுல கட்டி கலட்டின துணி மாதிரி, ரத்தம் படிந்த அழுக்கான வீசி போடுறதுக்கு மாத்திரம் பயன்படுத்துகிற ஒரு துணி மாதிரி
அழுக்கான கந்த உன்னுடைய நீதி. அப்ப எப்படி நீ அதை விக்கிரகன் சொல்லி உன்னை பெருமை பாராட்டிட்டு இருப்ப? எனவே அன்பானவர்கள், நாங்க யோசிச்சு பார்ப்போம். எங்களுடைய வேற தேவர்கள், எத்தனை தேவர்களை நாங்க வச்சிருக்கோம் பாருங்க. அப்ப வீட்டுல சிலைகள் இல்லை, ஆனா உண்மை இல்லையா அது? ஆனால் இந்த காரியங்கள்ல எத்தனை சிலைகளை நாங்க நமஸ்கரித்துக் கொண்டு தேவனுக்கும் பயந்து அதே நேரத்துல நாங்க மற்ற தேவர்களையும் நமஸ்கரிச்சு கொண்டிருக்கோம்னு சொல்லி பாருங்க கொஞ்சம். ரைட், சீக்கிரமா முடிப்போம். பொருளாசை, சரியா? வேதவசனம் சொல்லுது பாருங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்விச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகியவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். என்ன சொல்லப்படுது? பொருளாசை என்கின்ற விக்கிரக ஆராதனையான பொருளாசை. பொருளாசையை சொல்லி, பொருளாசையை எதோட கடவுளுடைய வார்த்தை ஒப்பிடுதுன்னு பாருங்க, விக்கிரக ஆராதனையோட. நானும் நீங்களும் சொல்ல முடியுமா, நான் விக்கிரகத்தை கும்பிடல, ஆராதிக்கலன்னு சொல்லி? எத்தனை பொருள்கள் மேல ஆசை. நாங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆராதனை பிரசங்கத்துல நாங்க வாசித்திருந்தோம் இல்லையா, பார்த்திருந்தோம். பொருட்கள் மீதான ஆசை. அடுத்து கொலோசியர் 3, பிலிப்பியர் 3:19 வாசிக்கிறோம். அவர்கள் முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு. சரியா? அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய இலச்சையே. அவர்கள் பூமி கடத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இன்னும் சிலருக்கு தேவன், கடவுள், விக்கிரகம் யாருன்னு சொன்னா அவங்களுடைய வயிறு. வயிறுன்னு சொல்லும்போது என்னத்தை காட்டுதுன்னு சொன்னா அந்த பிலிப்பியர் வசனம், ஒரு இச்சைத்தனத்தோட, ஒரு பேராசையோட பணத்தையும் பொருளையும் சம்பாதித்து தாங்க திருப்தி காணுகின்ற ஒரு வாழ்க்கை வாழுகின்ற நிலைமை. சுய திருப்தியைக்காக மனுஷன் அல்லாடுகின்ற, போராடுகின்ற நிலைமை அது காண்பிக்குது. அது ஒரு விக்கிரகம். சரியா? அடுத்த வசனம் கொலோசியர் 3:5 நமக்கு சொல்லி தருது. அடுத்த தவறுதலா குறித்திருக்க அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்விச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகியவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று சொல்லி அந்த வசனங்களை எங்களுக்கு காண்பிக்கிறத நாங்க பார்க்கிறோம். சரியா? ரைட். இப்ப ஆண்டவர் சொன்னாரு, இப்ப நாங்க பார்த்தோம், பொருளாசையா இருக்கலாம், நம்முடைய பணத்தின் மேல் இருக்கிற இச்சையா இருக்கலாம், எல்லாத்தையும் எல்லாமே நமக்கான பிற தெய்வங்களாக இருக்குது. அவைகளை நாங்க நமஸ்கரிச்சு கொண்டிருக்கோம், ரகசியமா அவைகளை நாங்க கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்கோம் என்பதை நாங்க பார்த்தோம். ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லி தருது பாருங்க. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 10-13 நான் சீக்கிரமா வாசிக்கிறேன். கடவுள் சொல்றார், உங்களை நான் விடுதலை ஆக்கி நான் கொண்டு போய் வைக்கிற அந்த தேசத்துல நீங்க என்ன செய்யக்கூடாதான், அங்க இருக்கிற ஜாதிகளின் அருவருப்புகளின்படி நீங்க செய்யக்கூடாது. உங்களை சுத்தி மக்கள் இப்படி வாழ்றாங்க, செயல்படுறாங்கன்னு சொல்லி நீங்க செயல்படக்கூடாது. ரைட்டா? அவங்க என்ன செய்யறாங்களா, நாள் பாக்குறாங்க, அஞ்சனம் பாக்குறாங்க, சரியா, சூனியம் பாக்குறாங்க, சூனியம் செய்யறாங்க, மந்திரவாதிகளாக இருக்கிறாங்க, சன்னதக்காரர்களாக இருக்கிறாங்க, மாய வித்தக்காரங்களாக இருக்கிறாங்க, செத்தவங்க கிட்ட குறி கேட்கிறவங்களாக இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்க போய் செய்வாங்க? ஒரு விக்கிரகத்துக்கு முன்னுக்கு. சரியா? இன்னைக்கு அன்பானவர்களை யோசித்து பாருங்க, கிறிஸ்தவர்களாகி நாங்க எத்தனை பேர் நாள் பாக்குறவங்களாக இருக்கோம்? ஆச்சரியமா இருக்கு இல்லையா? எத்தனை பேர் நாள் பார்க்கணும் சொல்லுங்க பாருங்க, நினைச்சு பாருங்க. நம்ம வீட்டுல நம்முடைய ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு சொன்னா, அவ வயதுக்கு வந்துட்டான்னு சொன்னா, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவங்க, பல வருஷம் கிறிஸ்தவங்களாக இருந்தவங்க எங்க போய் நிக்கிறாங்க? ஜோசியக்காரங்கிட்ட போய் நிக்கிறாங்க, நாள் பார்த்து கொடுங்க ஐயா, குறிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரகசியமா செய்யறாங்க. ரைட்? அதே நேரத்துல சேர்ச்சுக்கு ஒரு ஜெப கூட்டத்தையும் வச்சு கொள்றாங்க. அப்புறம் பாருங்க, அஞ்சனம் பார்க்கிறது, சூனியம் செய்யறது, மந்திரம், மாயவித்தை, குறி கேட்கிறது. இன்னைக்கு இதெல்லாமே ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு புதிய காரியத்துக்குள் நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்க அன்பானவங்க. பாருங்க Facebookல உங்களுடைய கண்ணை காட்டு, அதுக்குள்ள ராசியை நான் சொல்றேன். இவ்வளவு பேர் ஆசைப்பட்டு போட்டோவை போட்டு காமிக்கணும் இல்லையா, என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். உன்னுடைய முகத்தை காட்டு, நான் நீ யாருன்னு சொல்றேன். ரைட்டா? இன்னைக்கு காசு கொடுத்து நீ குடுகுடுப்பு காரில் ரோட்ல காணல, ஆனா Facebook மூலம் எங்களை எல்லாமே வளைச்சு சாத்தானுக்கு எங்களை விக்கிரக ஆராதனைக்கு, ரகசியமா விக்கிரக ஆராதனைக்குள்ள நம்ம வழிநடத்திக்கிட்டு இருக்கிறான். நமக்கும் ஆசை, என் கண் ராசி எப்படி இருக்கும், என் முகராசி எப்படி இருக்கும் அப்படின்னு யாராவது சொன்ன ஆசை. அப்ப காசு கொடுத்து செய்ய இயலாது. ஆனா டேட்டா மூலம் காசு செலுத்தி Facebook மூலம் என்ன செய்யறோம், இவைகளை நாங்க பார்த்து ரசித்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இப்படியாப்பட்டவனா, என் பேருக்குரிய அர்த்தத்தை இப்படி சொல்லுதா, நான் ரொம்ப நல்லவனாமே, நான் இப்படியான ராசிக்காரனாமே, இவ்வளவு Facebookல நமக்கு சொல்லப்படுறது யோசிச்சு பாருங்க.
அப்ப இந்த நாள் பார்க்கிற காரியம், இந்த மந்திர வித்தையான காரியம், இந்த குறி கேட்கிற விஷயம் எல்லாம் நமக்குள்ள இன்னைக்கு செயல்பட்டு கொண்டுதான் இருக்கு இல்லையா? எத்தனை பேர் பாருங்க, நம்ம நம்முடைய பர்த்டே எடுத்து அந்த இயர் எப்ப, எத்தனை மாசம் பிறந்தீங்க, எத்தனை நாள் பிறந்தீங்க எல்லாம் கூட்டி ஒரு நம்பர் எடுத்துட்டு லக்கி நம்பர் 10 தான் என்னுடைய நம்பர். எத்தனை பேர் பார்க்கிறோம் சொல்லுங்க? அதை பார்த்து ஒரு சந்தோஷம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறவர், நம்மை பாதுகாக்கின்றவர், நம்மை நடத்துகின்றவர் கர்த்தர். அவர் நம்முடைய ஆலோசனை கர்த்தராக இருக்கின்றார். ஆனா நாங்க நாள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், கைராசி பார்க்கிறோம். இந்த விஷயத்தை நீ செய், அப்ப உனக்கு சரி வராட்டி உனக்கு கைராசி இல்லை பார்க்கிறோம் இன்னைக்கு. சரியா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்படியானவர்களை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். நீ துரத்தி விட போகிற இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுக்கு செவி கொடுக்கிறார்கள். நீ அப்படி செய்கிறதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உத்தரவு கொடுக்கிறது கிடையாது. என்னை அன்று வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க கூடாது. இப்படியான லக்கி சான்ஸ்னு சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை நீ கொண்டு போறதுக்கு நான் உனக்கு உத்தரவு கொடுக்கல. ஏன்னா என்னை அல்லாமல், அந்த மகத்துவமான கர்த்தர் அல்லாமல் வேற தேவர்கள் உனக்கு உண்டாக கூடாது. அந்த மகத்துவமான கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை நடத்துகின்றவராக இருக்கின்றார். சரியா? அவர் எங்களை விசாரிக்கிற ஆண்டவர் இல்லையா? அவ இந்த வசனத்துல பார்க்கிறோம், அந்த நீல நிறத்தில் எழுதி இருக்கிறது, நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபோவிடத்தில் விசாரிக்க போகிறாய். சரியா? ஏன் போற? இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா நீ அங்க போற? உன்னுடைய வாழ்க்கையை குறித்து என்னை கணிச்சு கொஞ்சம் சொல்லுங்க, என் வாழ்க்கை எப்படி அமையும்னு சொல்லி, என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி மத்தவங்க கிட்ட போய் நின்றுகிட்டு இருக்கிற. ஆனா உன் வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டு நடத்துகின்ற கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனோட இருக்கிறார். நீ அவர் இல்லைன்னா நீ அங்க ஓடுற, ஏன் இந்த காரியங்களை தேடி போறன்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்றத நாங்க பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, கடைசியா ஹைடல்பர்க் கேட்டகிஸ்ட்ல இருக்கின்ற விஷயம் முடிவுரையாக நான் சொல்றேன். சரியா? நம்முடைய முழு இருதயமும் அவரோடு இணைந்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் தேவனை புறக்கணிக்க செய்யும் எல்லா விக்கிரக ஆராதனையையும் நாம் புறம்பே தள்ள வேண்டும். நம்முடைய ஆத்மாவில் அவர் மட்டுமே மேலாக ஆட்சி செய்ய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் அவருடைய மகிமையை மட்டுமே தேட வேண்டும். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக சிறியதொரு செயலை செய்வதை காட்டிலும் எல்லா படைப்புகளையும் கைவிட்டு அவைகளை விட்டு விலக விரும்புகிறீர்களா? இதுவே கிறிஸ்தவ மார்க்கத்தின் முதலாவதும் அடிப்படையுமான வேண்டுகோளாகும். கிறிஸ்தவத்தின் அடிப்படை சத்தியம் என்னது? கடவுளே எல்லாம் மகிமை உள்ளவராக இருக்கிறாரு. நம்ம சொல்லிட்டு வந்த மாதிரி குழந்தை பிறந்துட்டா கதவுல எழுதி வைக்கிறது. கிறிஸ்தவ நாங்க எழுத மாட்டோம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ஒரு நல்ல வசனத்தை முன்னுக்கு போட்டு வச்சிருவோம். என்ன சிந்தனையில போட்டோம்? அந்த ஸ்டிக்கரை பார்த்துட்டு சாத்தான் ஓடிடுவான் இல்லையா? ஏதோ ஒரு விதத்துல பாருங்க, நாங்க அந்த காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கோம். ஆனால் இப்படியான எல்லா செத்த கிரியைகளையும் நம்மை விட்டு அகற்றி போட்டு தேவனுடைய சித்தத்துக்கு எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவரோடு இணைந்து வாழ்றதுக்காக, அவருடைய மகிமைக்காக வாழ்வதற்காக அழைக்கப்படுறதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எனவே என்னை அன்றி வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். எனவே அன்பானவர்களே, வேதாகமத்தில் வெளிப்படுத்தின கர்த்தர் அவர் சொன்னார், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் நான் கொடுக்க மாட்டேன். ஏன் சொல்றாரு? என் மகிமையை, என்னுடைய துதியை வேற ஒண்ணுக்கும் நான் கொடுக்க மாட்டேன். நீங்க போய் பொருட்களுக்கு முன்னுக்கும் மற்றவங்களுக்கு முன்னுக்கும் நின்று அந்தந்த காரியங்களை செய்யறது எனக்கு விருப்பம் இல்லை. ஏசாயா 42:2 பார்க்கிறோம். எனவே அன்பானவர்களே, இந்த காரியங்கள்லாம் செய்யும் பொழுது யாத்திராகமம் 20:5 நாங்க வாசிக்கிறோம். அடுத்த வாரத்துல அந்த 2ஆம் கட்டளையில நாங்க பார்க்க இருக்கின்றோம், அவர் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கின்றார் என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். ரைட்? தேங்க்யூ. எனவே என்னை அன்றி வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நல்லது. இந்த நேரத்திலும் நாங்க